எந்த அமைப்புல இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்ல. எங்க தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எனக்கு கொள்கை பருப்பு கட்சியில கொள்கை பருப்பு இணை செயலாளரா பதவி கொடுக்கும் போது அவர்களுடன் பக்கத்தில் எனக்கு சேர போட்டு உட்கார வச்சு என்னை கௌரவிச்சாரு. அப்போ அந்த கௌரவம் எனக்கு சார்ந்தது மட்டும் இல்லாம தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் தான். ஆனா இஸ்லாமிய பெண்ணுக்கு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே ஒரு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தனோ, தலைவர் கூட நான் இருக்கிறேனோ, நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், தளபதிக்காகவே நான் என்றும் தலைமைக்கும் தளபதிக்கும் விசுவாசத்துடன் என் உயிருள்ளவரை நான் நன்றியோடு நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு இரா ராஜேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க சத்துணவு திட்டம் தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சமூக நீதி காத்த வீராங்கனை, நாங்கள் அனைவரும் அன்றாடம் போற்றி வணங்குகிற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆகியோரின் அருளாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலான ஆசியோடும் அன்போடும் அனுமதியோடும் பொதுப்பணி, கட்டிடங்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையோடு சிறு துறைமுகங்கள், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மனிதவளத்துறைகள் மீது நடைபெறும் விவாதத்தில் பங்கேற்று பேசுகின்ற வாய்ப்பினை தந்த, அதோடு மட்டுமல்லாமல் எனக்காக 3 முறை நெய்வேலி தொகுதியில் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டதோடு இன்றைக்கு கூட்டணியோடு சேர்த்து 53 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றிக்கு அயராது உழைத்திட்ட அருமை அண்ணன் அவர்களுக்கு அரசியலில் எந்த இடம் என்றெல்லாம் நிர்ணயிக்கின்ற நிலைப்பாட்டை கூற தகுதி பெற்ற ஒரே தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே என்பதை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்வதோடு, தங்களது அயராத உண்மையான உழைப்பிற்கு நெய்வேலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே